கிரியாட்டின்ங்கிறது நாளுக்கு மேலே ஏறிடுச்சு டாக்டர். வெளியில் பார்த்தா ஒரு டாக்டர் டயாலிசிஸ்ங்கிறாரு, இன்னொரு டாக்டர் வேணாங்கிறாரு. எதை வச்சு தான் முடிவு பண்ணுறது டயாலிசிஸ் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு புரிதல் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரியாட்டின்ங்கிறது ஜஸ்ட் நம்பருங்க. இதை வச்சு டயாலிசிஸ் தீர்மானிக்க முடியாதுங்க. உங்களோட சிம்டம்ஸை பொறுத்து தாங்க டயாலிசிஸை தீர்மானிக்க முடியும். டயாலிசிஸை தீர்மானிக்கிறதுக்குன்னு ஒரு சிம்பிளான நிமோனிக் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. AEIOUங்க. இதை வச்சு ஓரளவுக்கு டயாலிசிஸ் வேணுமா வேணாமாங்க கணிக்க முடியுங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அது போய் யூரிக் கிரியேட்டின் அதிகமாக இருக்குன்னா கோ ஃபார் டயாலிசிஸ்ங்க. A ஃபார் அசிடோசஸ்ங்க. அசிடோஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் உடம்புல உள்ள அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுங்க. அதில் உங்கள் பிளட் pHோட வேல்யூ 7.1 கீழே இருக்குன்னா நீங்கள் டயாலிசிஸ் தாங்க போய் ஆகணும். E ஃபார் எலக்ட்ரோலைட்ஸுங்க. நான் அடிக்கடி சொல்லிருக்க எலக்ட்ரோலைட்ஸ் பொட்டாசியம்ங்க. உங்கள் பொட்டாசியத்தோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, மருந்துனால கண்ட்ரோல் பண்ணால் கோ ஃபார் டயாலிசிஸ்ங்க. நம்பர் 3வது வந்து I ஃபார் இன்ட்ராக்டபிள் யூரிமிக் சிம்டம்ஸுங்க. யூரிமிக் சிம்டம்ஸில் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை கால் அரிக்கிறது, உடம்பு சோர்வாக இருக்கிறது, பசியின்மை, அது போக வாந்தி, கொமட்டல், கன்ஃபியூஷன், எல்லாமே யூரிமிக் சிம்டம்ஸ் தாங்க. O ஃபார் ஓவர்லோடுங்க. ஓவர்லோடுனா ஆல்ரெடி தெரியும், கால் வீக்கமாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா உங்கள் நுரையீரலில் நீர் கோத்துருக்குறதுங்க, பல்மனரி எடிமான்னு சொல்லுவாங்க. இது இருந்துச்சுனாலும் டயாலிசிஸ் தாங்க பண்ணி ஆகணும். தென் U ஃபார் யூரின் அவுட்புட் டிக்ரீஸுங்க. ஒரு நாளோட அளவு 400 ml கீழே தான் போகுது, அது போக உங்களுக்கு யூரிக் கிரியேட்டின் அதிகமாக இருக்குன்னா கோ ஃபார் டயாலிசிஸ்ங்க. நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேங்க, டயாலிசிஸ்ங்கிறது கிரியாட்டினோட வேல்யூ பொறுத்து இல்லைங்க, உங்களோட சிம்டமெட்டாலஜி பொறுத்து தாங்க இருக்குது. உங்களோட கிரியாட்டினோட வேல்யூ எவ்வளோங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.